என்ட்ரன்ஸில் இருக்கும் கொடி, நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்கு. இந்த பக்கம் பாருங்கள், பழமையான பில்டிங். சென்ட்ரலில் இதுவும் ரொம்ப பழமையான ஒரு ஸ்டேஷனுங்க. கொல்கட்டா, மும்பை, அதுக்கப்புறம் சென்னை, இதெல்லாம் ரொம்ப பழமையான ஸ்டேஷனு. இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் ஆப்போசிட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நார்மலாக சென்னையில் சென்ட்ரல்லேருந்து தாங்க நிறைய ட்ரெயின்லாம் சொல்ல முடியாது, ஒரு 4-5 ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து பிளாக் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு புது முயற்சி. சென்ட்ரலில் நம்ம சென்னையில் சென்ட்ரல் இருக்கு இல்லையா, அதுக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஸ்டேஷன் இருக்குது. நம்ம சவுத்துக்கு போகிறது எக்மோர், அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ஆதரவுலாம் தேவை. கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை சென்ட்ரல் டு திண்டுக்கல், எக்மோர் டு திண்டுக்கல், அதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ரோடு ஒன்று ரொம்ப அழகான ரோடு. அதை இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போது ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம திண்டுக்கலுக்கு இங்கேருந்து போகிறோம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஆதரவு கொடுங்க, வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். ஒரு எஸ்எல்ஆர் கோச்சு, அதுக்கப்புறம் அன்ரிசர்வ் 1, அன்ரிசர்வ் 1 தான் இருக்குது பின்னாடி. ஐயோ, இது மாதிரி இருந்தால் எப்படி போகிறது? H1 AC 1 நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது. AC 1, அடுத்து A1 AC 1 நினைக்கிறேன். AC 2 டயர், செகண்ட் AC. H1 தான் ஃபஸ்ட் AC. AC 2, ஃபஸ்ட் AC ஒரு கோச் இருக்குது. செகண்ட் AC A1, A2, A3, 2 கோச் இருக்குது செகண்ட் AC. தேர்ட் AC பார்ப்போம். B1, B2, B3, 3 கோச் இருக்குது தேர்ட் AC. ஃபஸ்ட் AC 1, செகண்ட் AC 2, தேர்ட் AC 3. அதுக்கப்புறம் ஸ்லீப்பரு 11 கோச்சு. அதுக்கப்புறம் திருப்பி முன்னாடி வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, அன்ரிசர்வு எஸ்எல்ஆர். இவ்வளோ தாங்க. நம்மளது வந்து B3 AC, தேர்ட் ACயில். ஓகே, நம்ம கோச்சிக்கு போவோம். டைம் வேறு ஆயிடுச்சு. ஆமாம், தேர்ட் AC 6 இருக்குங்க. B6 ஐயோ, அதுக்கு முன்னெல்லாம் 3-4 தான் இருக்கும். இப்போ தேர்ட் AC அதிகமாக்கிட்டாங்க, ஸ்லீப்பரை கம்மி பண்ணிட்டாங்க. போகிற போக்க பார்த்தா சாதாரண மக்கள் ஸ்லீப்பரில் போகிறவங்களுக்குலாம் கோச்சி கம்மியாகிடும் போல்து. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய். எக்மோரில் இருக்கோம். எக்மோர்லேருந்து சென்னை, எக்மோர்லேருந்து திண்டுக்கல் போகிறேங்க. திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து ஒரு அருமையான ஒரு சாலை, ஒரு ரோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜனவரியில், இந்திய அரசாங்கம். NH, அதில் பயணம் பண்ணுறதுக்காக போகிறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரோடு. அந்த ரோட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்னை டு திண்டுக்கல்லே போகிறேன் நான், இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில். இதுக்கு முன்னாடி வீடியோக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க, பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே வாங்க விழாக்குள்ளே போகலாம். நம்ம கோச்சு வந்து B3 B3ல் 23. இந்த வாட்டி எப்படியோ வந்து நம்மளால் லோயர் பர்த்து கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். லோயர் பர்த்தில் வந்து கொஞ்சம் நம்மளால் முடிச்சிருக்கிற வரைக்கும் ஒரு சில ஸ்டேஷனை கவர் பண்ண முடியும், உங்களுக்கு அதை காமிக்க முடியும். நல்ல விஷயம். அப்பர் பர்த்துனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏசியில் 10 மணிக்கு எடுக்கிறதால 9:45 எடுக்கிறதால எல்லோரும் படுத்துருவாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ட்ரெயின் நம்பர் 12637 சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ். இதில் நம்மளோட பயணம் திண்டுக்கல் வரைக்கும், சென்னை டு திண்டுக்கல் வரைக்கும். கரெக்டாக ஷார்ப்பாக 9:40க்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பிடுச்சிங்க. ஆமாம், ரொம்ப ஒரு நல்ல இந்த பயணம் வந்து ஒரு நல்ல எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்வமாக எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த ஒரு ரோடு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த ரோடு என்ன ஏது எங்கே ட்ராவல் பண்ணணும் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அருமையாக இருக்கும். இந்த ரோடு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன், கேப் ரோடு. அந்த ரோடுக்கு பேர் கேப் ரோடு. இப்போ இந்த வீடியோவிலே நல்ல பேர் யோசிச்சு வைங்க. கேப் ரோடு சூப்பரான ஒரு ரோடு. அதில் ட்ராவல் பண்ண போகிறோம், அருமையாக இருக்கும். இதில் ஃபேர் பற்றி சொல்லிடுறேங்க. ஃபேர் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து 325 ரூபா, 325. அதுக்கப்புறம் புக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா போடுவான் ஆன்லைனில் புக் பண்ணோம்னா. அதே ஏசியில் பார்த்திங்கன்னா 835 ரூபா தேர்ட் ஏசி. இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது தேர்ட் ஏசி தான். 835 ப்ளஸ்ஸு சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 850 ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். சார்ஜஸ் 865 ரூபா வந்துடும். ஆமாம், ஃபேர் அப்டேட் சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 325 ப்ளஸ்ஸு டேக்ஸ் எல்லாம் வரும் ஸ்லீப்பர்னா. தேர்ட் ஏசினா 835 ப்ளஸ் டேக்ஸ் வரும். ஓகே, இதுக்கிடையில் தாம்பரம் ரீச் பண்ணிட்டேங்க. தாம்பரம் ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஓகே, தாம்பரத்துலேருந்து கிளம்பிருச்சுங்க. தாம்பரத்தில் 2 மினிட்ஸ் தான் நிற்கும். 2 மினிட்ஸ் நின்றுட்டு தாம்பரத்துலேருந்து கிளம்பிருச்சு. 22:08க்கு வந்து 22:10க்கு கிளம்பணும். ஆனால் 22:10 22:12க்கு கிளம்பியிருக்கு. 10:10க்கு வந்து 10:12 கிளம்பியிருக்கு தாம்பரத்துலேருந்து. ஆமாம், தாம்பரத்துலேருந்து கிளம்பிருச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து செங்கல்பட்டு, அப்புறம் விழுப்புரம் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறேன். இப்போயே தூக்கமாக தான் வருது, என்ன பண்ணுறது. உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி எடுக்கிறேன். ஓகே, தாம்பரத்துலேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. செங்கல்பட்டு வருதுங்க. செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஸ்டேஷன் வந்துட்டோம். விழுப்புரம் வந்திருக்குங்க. விழுப்புரம் ஜங்ஷன். விழுப்புரத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. விழுப்புரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு.
சரியான தூக்கம், கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, தூங்க வேண்டியது தான். 12:10 மணி விழுப்புரத்துலேருந்து கிளம்பிருச்சு. திருச்சி வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். திருச்சியிலேருந்து கிளம்பிச்சுங்க. திருச்சியிலேருந்து திருச்சியிலிருந்து ட்ரெயின் கிளம்பி விட்டது. மணி 2:55 AM, 2:55. கரெக்டாக இன்னும் 1 hour. சரியான கூத்துங்க. திண்டுக்கல்லில் இறங்கிறதுக்கு பதிலாக நல்லா தூங்கிட்டு எழுந்து பார்த்தா திண்டுக்கல்லாம் தாண்டி போகுது. சரின்னு கொடை ரோட்டில் இறங்கிட்டுங்க. கொடைக்கானல் ரோடு. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம சென்னை டு திண்டுக்கல் இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ராவல். திண்டுக்கல்லில் இறங்கலை, நல்லா தூங்கிட்டு கொடை ரோடு, திண்டுக்கல்லை தாண்டி கொடை ரோடுன்னு ஒரு இடம், கொடைக்கானல் ரோடு, அங்கே இறங்கிட்டேங்க. இல்லை ஒரு காமெடி இதெல்லாம். அதனால் ட்ரெயினில் வரப்போ இனி அலாரம் வச்சிடணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா இப்படி தான் ஸ்டேஷன் தாண்டி இறங்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இந்த சென்னை டு கொடைக்கானல் ரோடு மாற்றிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிற்கிறேன். சின்ன ஸ்டேஷன், அழகான ஸ்டேஷன். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிற ரூட்டு இது. வத்தலகுண்டு கொடைக்கானல். அப்படியே இந்த வழியாக நம்ம பயணத்தை தொடருவோம்.